பைபிள் இஸ் ரியல். வேதம்ன்றது உண்மை, அது சத்தியம், அது கற்பனை அல்ல, அது ஒரு யூகமாக எழுதப்பட்டது அல்ல, அது ஒரு சரித்திர புஸ்தகம் கிடையாது, அது நிஜம். இந்த சத்தியத்தை ஜனங்க காணக்கூடாதபடிக்கு தான் பிசாசு போராடுறான். அது ரியல்ன்றதை கண்ணு முன்னால கொண்டாந்து காமிக்கிறதுனால என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டுரும். இன்னைக்கு எல்லாம் மாயையில மாட்டியிருக்கிறாங்க. வெறும் பாட்டு பாட்டு பாட்டுன்னு பாட்டிலேயே கொண்டு போயிடுறாங்க. இன்னைக்கு பாட்டு பார்க்குறவங்க அதிகம் பேர். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறார், துதிக்கு பாத்திரர், அவரை நம்ம துதிக்கணும், அவரை நம்ம ஆராதிக்கணும், பாடி துதிச்சு ஆராதிக்கணும், பாடல்களை பாடி துதிச்சு ஆராதிக்கணும். ஆனால் அது மட்டுமே காரியமாகிறாரு. ஒரு ஆராதனையில், ஒரு சர்ச்சில் ஆராதனை நடக்குது, ஒரு மீட்டிங்கில் ஆராதனை நடக்குதுன்னா அதில் மெயின் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே நடக்கிற பாடல்களோ மியூசிக்கோ ஜபமோ கிடையாது. அதெல்லாம் நம்ம பார்ட். நம்ம ஆண்டவரை பாடி துதிக்கிறோம், இசைக்கருவிகளோடு கூட அவரை துதிச்சு நம்ம ஆராதிக்கிறோம். ஆனால் அதில் மெயின் பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் பேசுறது தான். பிரசங்கம் தான் மெயின். கர்த்தர் பேசணும். அதுக்கு இன்னைக்கு இடம் இல்லாமல் இருக்குது. என் ஜனங்கள் வந்து வெறும் பாடல்களில் போய்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆராதிக்கணும், பாடி ஆராதிக்கணும், அது முக்கியம் தானா. பாடி ஆராதிக்கும் போது கர்த்தர் வர்றார், துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறார் வர்றார், செங்கடலை ரெண்டா பிளக்கிறார், யோர்தானை பின்னிட்டு ஓட வைக்கிறார், கோலியாத்தை வீழ்த்துறார், எரிகோ கோட்டை இடிஞ்சு விழ பண்ணினார், எல்லாம் பண்றார், தண்ணீரை திராட்சரசமாக்கி கொடுக்குறார். ஆனா அவர் பேசணும், அவர் நம்மோட பேசணும், அது முக்கியம். அதுக்கு இடம் இல்லாமல் இருக்கு இன்னைக்கு. இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு அவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, எ பிக்சர் இஸ் worth the 1,000 words. ஒரு படத்தை காமிச்சோம்னா 1000 வார்த்தையை சொல்லி ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறது கூட ஒரு படத்தை காமிச்சா போதும். சின்ன வயசுல பிள்ளைகளுக்கு வந்து கதைகள் சொல்லி தான் எல்லாத்தையுமே அவங்க அது சுவாரஸ்யத்துக்குள்ள கொண்டு வராங்க. ஒரு கதையை சொல்லும்போது அந்த பிள்ளைகள் ஆர்வமாக கேட்குது. ஒரு ஊரில் ஒரு அப்பா அம்மா இருந்தாங்களாம், அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருந்துச்சான் அப்படின்னு எல்லாம் ஒரு காடு இருந்துச்சான், அந்த காட்டில் 2 குரங்கு இருந்துச்சான், இல்லைன்னா அந்த காட்டில் 2 சிங்கம் இருந்துச்சான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளைகள் கவனிக்கிறாங்க. நிலாவை காமிக்கும் போது அந்த நிலாவில் ஒரு பாட்டி உட்கார்ந்துருக்கு பார், கால் நீட்டின்னு. அந்த மாதிரி கதைகள் சொல்லி தான் இருக்காங்க. அதே பைபிளும் ஒரு கதை மாதிரி தான். ஏன்னா வாழ்க்கை வந்து ஒரு கதை மாதிரி தான். இந்த வாழ்க்கையை தான் கதையாக சொல்கிறோம். அப்போ என்ன நடந்தது அப்படின் போது, இந்த வசனங்கள் வந்து வெறும் வசனங்களா பார்க்கறத விட அதை காட்சியா பார்த்தோம்னா ஹவு மச் இட் இஸ் ரியல், அது எவ்வளவு நிஜம்ன்றதை நம்ம பார்ப்போம். உதாரணத்துக்கு ஒரு சொப்பனம் பார்க்குறீங்கன்னு வைங்க. ஒரு சொப்பனம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு படம் மாதிரி அது நடக்குது. ஒரு காட்சியா நீங்க உங்களுக்குள்ள பார்க்குறீங்க. அதை உங்கள் ஆழ் மனசுல, உங்களுடைய ஆவியில அந்த படம் தெரியுது. அதான் சொப்பனமாக வருது. அது வந்து ஒரு அனுபவம், ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு சொந்தமா உங்களுக்குள்ள ஒரு அனுபவமா பெற்றுக்கொண்டது. அதை நீங்க மறக்கவோ மறுக்கவோ முடியாது. அப்படியே பார்க்கும்போது அதே மாதிரிதான் இந்த பைபிளை வந்து விஷுவலா பார்க்கும்போது அது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு சூப்பர் நேச்சுரல் வேர்ல்டை நீங்க பார்க்கலாம். ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, ஒரு ஆவிக்குரிய உலகத்தை நீங்க பார்க்கலாம். நீங்க நேர்ல பார்க்கும்போது தண்ணீரை 2ஆ பிரிக்க முடியுமா? கடல் 2ஆ பிரியுமானா முடியாது. ஆனா பைபிள்ல கடல் 2ஆ பிளக்குது. ஒரு நதி, மேட்ல இருந்து பள்ளத்துக்கு வர நதி ரிவர்ஸ்ல போகுமா? நேச்சுரல் வேர்ல்ட்ல முடியாது. ஆனா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல, ஆவிக்குரிய உலகத்துல அது சாத்தியம். யோர்தான் நதி கீழே இருந்து மேல ஓடிச்சு, குவியலா நின்னுச்சு. எப்படி செங்கடல் 2ஆ பிளந்து 2 மதில் மாதிரி நின்னுச்சோ, அது மாதிரி யோர்தான் பின்னிட்டு ஓடி ஒரு மலை மாதிரி நின்றுச்சு. உலர்ந்த தர வழியா எல்லாம் நடந்து போனாங்க. மோசே செங்கடல் வழியா நடந்து போறாரு, யோசுவா யோர்தான் நதி பிரிஞ்சு போன உடனே நடந்து போறாரு. இது எப்படி இருந்திருக்கு யோசித்து பாருங்க. மோசே வந்து இப்ப நம்ம மத்தியில வந்து பேசினார்னா எப்படி இருக்கும்? அன்னைக்கு செங்கடல் 2ஆ பிளக்கும் போது எப்படி இருந்தது?
யோசுவா வந்து யோர்தான் நதி பின்னிட்டு போகும்போது எப்படி இருந்ததுன்னு சொல்லும்போது எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அது மாதிரி தான் இது வந்து ஒரு ப்ரெசன்ட் வேர்ல்டு நேச்சுரல் வேர்ல்டுக்கும் ஒரு சூப்பர் நேச்சுரல் வேர்ல்டு, ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறது தான். நீங்க காண்கிறதெல்லாம் அனித்தியமானவைகள், காணாதவைகள் நித்தியமானவைகள். அதான் கிறிஸ்தவ ஜீவிதம். சரி, இதுல வந்து நம்மளுடைய திங்கிங் இருக்குது, நம்மளுடைய ஃபீலிங் இருக்குது, நம்மளுடைய இமேஜினேஷன் இருக்குது. எனக்கு நம்ம வந்து நம்ம இமேஜின் பார்த்தா தான், நமக்கு இமேஜினேஷன் இருந்தால் தான் அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்றதை நீங்க பார்க்க முடியும். கோலியாத் வந்து ஒரு பெரிய ஜெயண்ட்டு, ஏனோக்கியர் வம்சத்துல வந்தவன். அவன் வந்து ஒரு ஜெயண்ட்டு. தாவீது வந்து ஒரு ஆடு மேய்க்கிறவன். இவன் போய் இந்த கோலியாத்தை வீழ்த்திட்டான், ஒரு கல்லாலை வீழ்த்தினான்னு பாட்டா பாடிடுவான். ஆனா ரியலா அது என்ன, அது இம்பாக்ட் தெரியணும்னா, ஆக்சுவலா நடந்ததுடைய சாரம் என்னன்னு தெரியணும்னா, நம்மளுக்கு அதை பிக்சரைசேஷன் பண்ணாதான் தெரியும், விஷுவலா அதை பார்த்தா தான் தெரியும். கோலியாத்துடைய உயரம் என்ன அப்படின்னீங்கன்னா 9.25 அடி. இன்னைக்கு சென்னையில் இருக்கிற அபார்ட்மெண்ட் எல்லாம் 10 அடி தான், 10 அடிக்கும் கம்மி தான். பார்த்துக்கோங்க, 9.25 அடினா பாருங்க, 9.25 அடிக்கு நிற்கிறான். தாவீதுக்கு வயசு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த டைம்ல 15 வயசு. ஒரு 15 வயசு பையன் எவ்வளோ இருப்பான்? ஒரு 4.5 அடி இருப்பான். டபுள் த ஹைட் அவன் கோலியாத்து. அவனை அடிக்கிறான். யோசித்து பார்க்கணும், அதெல்லாம் யோசித்து பார்த்தாதான் நமக்கு அங்க அந்த சின்ன பையன் அடிக்க முடியாது கோலியாத்தை. கர்த்தர் தான் அதை செய்யறாருங்க. அவன் வந்து அடிச்சது கர்த்தர் தான், அவனை அடிச்சாரு, கோலியாத்தை அடிச்சது. அப்ப அதை நம்ம அந்த அந்த பட்டயம் வந்து, கோலியாத்தின் பட்டயத்தை வந்து இவனால தூக்க முடியாது தாவீதால. சவுளுடைய பட்டயத்தை எடுத்தே இவனால பிராக்டிஸ் பண்ண முடியல. சவுளுடைய கவசத்தெல்லாம் போட்டு பார்க்கறான், அதெல்லாம் அவனுக்கு அபியாசப்படலை. அது அருமையான வார்த்தை பைபிள்ல, அது எனக்கு அபியாசப்படவில்லை. அப்ப அது அது பெரிய மீனிங் இருக்குது. நம்ம இன்னொருத்தர் மாதிரி நம்ம இமிட்டேட் பண்ணலாம் நிற்க முடியாது ரொம்ப நாளைக்கு. இன்னொருத்தர் பேசுகிற மாதிரி பேசி, இன்னொருத்தர் பிரசங்கம் பண்ணுற மாதிரி பிரசங்கம் பண்ணி, இன்னொருத்தர் பாட்டு பாடுற மாதிரி பாட்டு பாடி, இன்னொருத்தர் ஆராதனை நடத்துகிற மாதிரி ஆராதனை நடத்திலாம் நம்ம நிற்க முடியாதுன்றதாங்க. உனக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ, நீ என்ன பாத்திரம் உனக்கு கொடுக்கப்பட்டோ அந்த பாத்திரத்தில் நீ இருந்தாதான் நீ வந்து நீ நிற்க முடியும். யார் மாதிரி இமிட்டேட் பண்ணாத. டோன்ட் இமிட்டேட் அதர்ஸ். யூ கான்ட் இமிட்டேட் அதர்ஸ் அனாயிட்டிங்ஸ் அண்ட் கிரேஸ். அவங்களுடைய அபிஷேகம் வேற, அவங்களுடைய அழைப்பு வேற, அவங்க கிருபை வேற, அதற்கு அவங்க பே பண்ண பிரைஸ் வேற. அவங்க பண்ண தியாகம், அவங்க பண்ண உபவாசம், அவங்களுடைய அர்ப்பணிப்பு, அதற்கான கிருபை, அதுக்கான வல்லமை அவங்க மேல நிற்கும். அதை நான் இமிட்டேட் பண்ணி நான் நிற்க முடியாது. சவுளுடைய கவசத்தை போட்டுட்டு சவுளுடைய பட்டயத்தை எடுத்து அதை பிராக்டிஸ் பண்ணி பார்க்குறாரு கோலியாத்தை அடிக்கிறதுக்கு, அதெல்லாம் முடியலை. இதுக்கு எனக்கு அபியாசப்படலைன்ட்டார். ஆனா அது நடந்தது. கோலியாத்துடைய பட்டயத்தை எடுத்தே கோலியாத்தை வெட்டினார். அங்க ஒரு பெரிய சத்தியம் இருக்குது. ஏதோ ஒரு பட்டயத்தை எடுத்து ஏதோ ஒரு அரக்கனை வெட்டிட்டான் அப்படி கிடையாதுங்க. எதிரி எதிரிட்ட சத்துரு எதை ஆயுதமா பயன்படுத்துறானோ அதே ஆயுதத்தை கர்த்தர் நம்ம கரத்துல கொடுத்து அந்த சத்துருவை வெட்டி போடுவார்ன்றதா. இது பெரிய சத்தியம். பாத்தீங்கன்னா சின்ன வயசுல பைபிளை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, சண்டே ஸ்கூல்லையும் விபிஎஸ்லையும் ட்ராமா போடும்போது அதை விஷுவலா நம்ம பார்க்குறோம். ஏன் நம்ம வேதத்தை காட்சியாக பார்க்க வேண்டும்? இந்த கொஸ்டின் இருக்கும் எல்லாருக்கும். நம்ம ஏன் பிக்சரைஸ் பண்ணணும் பைபிளை? ஏன் நம்ம ஒய் வி ஹாவ் டு விஷுவலைஸ் த பைபிள் வேர்சஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதம் சத்தியம், அது நிஜம், அது கற்பனை அல்லன்றதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதை மிகைப்படுத்திப்பட்ட சொன்ன காரியம் கிடையாது, இட்ஸ் ரியல்னு தெரிறதுக்காக தான். ஒரு சூப்பர் நேச்சுரல் காட் நேச்சுரல் வேர்ல்டுக்குள்ள என்ன செய்கிறார் அப்படின்றத பார்க்கறதுக்கு தான். அதை பார்க்கறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
அது நிஜம்னா அன்னைக்கு நடந்தது நிஜம்னா தண்ணீரை திராட்சரசமா மாத்தினது, கசந்த மாறாவ மதுரமாக மாற்றினது, கடலை ரெண்டாய் பிளந்தது, மரித்தோர்களை உயிரோடு எழுப்புனதெல்லாம் உண்மைனா இன்னைக்கும் அதே அற்புதத்தை கர்த்தர் நமக்கும் செய்வார்ன்றதுக்காக தான். இயேசு கிறிஸ்து மனுஷனோட எப்படி இடைபடுவார் அப்படின்றத பார்க்கும்போது, ஆண்டவர் மனுஷனோட எப்படி கனெக்ட் ஆவார்னு பார்க்கும்போது, நம்மோடு எப்படி கனெக்ட் ஆவார், என்னோடு எப்படி கனெக்ட் ஆவார்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். பல தடவை பல காரியங்களை சொல்லும்போது அங்கங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஆனால் டீட்டெயில்டாக நான் பேசுனது கிடையாது. எனக்குள்ள ஒரு தாகம் உண்டு, என் தரிசனம் அது படமா பண்ணணும் இதெல்லாம் அப்படிங்க. அதனால எப்போதுமே நான் அந்த பைபிளை படிக்கும்போது விஷுவலாக தான் படிப்பேன் நான். ஸோ இட் இஸ் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். பைபிளை படிக்கும் போதே நான் அந்த விஷுவலாக தான் பார்ப்பேன் நான். அதே மாதிரி ஒருத்தர் அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு ஜெபம் பண்ணுறதுக்காக சொல்லும்போது அதை நான் ஃபீல் பண்ணி பார்ப்பேன். அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கும், அவங்களுக்குள்ள எப்படியெல்லாம் போராட்டம் இருக்கும், அந்த மிச்சவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கும், இதெல்லாம் ஃபீல் பண்ணி பார்ப்பேன். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் பேதுரு எப்படி சந்திக்கிறார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, லூக்கா 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலேருந்து படிக்கிறேன். அந்த மொத்தம் 11 வசனங்கள்ல இருக்குது. எப்படி பேதுரு ஆண்டவர் சந்திக்கிறார் இயேசு கிறிஸ்து, எப்படி பேதுரு எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பின்னாடி போறாருன்றத. பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்ற போது, இப்போ கெனசரேத்து கடலருகே முன்னாடி நம்ம டகார்னு கெனரேசத்து கடல் அருகே அப்படின்னு படிச்சு போயிடக்கூடாது. இந்த கெனரேசத்து கடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கலிலேயா கடல், அதுதான் திபேரியா கடல். இங்க யோவான் 6:1 பார்த்தீங்கன்னா திபேரியா கடல் இருக்கும், இன்னொரு இடத்துல கலிலேயா கடல் இருக்கும். கலிலேயா கடல் அருகே நடந்து போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கும். இந்த கெனரேசத்து கடல்ன்றதும் கலிலேயா கடல்ன்றதும் திபேரியா கடல்ன்றதும் ஒண்ணுதான். அது கடல்னோடனே நீங்க பெரிய கடல் நினைச்சிடாதீங்க, அது ஒரு ஏரி மாதிரி தான் இருக்கும். அதை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அது அது கடல் கிடையாது. ஏன்னா இங்க கடல்னு சொல்றாங்க, அது கடல் கிடையாது, ஒரு ஒரு பெரிய ஏரி மாதிரி அது. பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். இதை யோசித்து பார்க்கணும். அப்படியே அந்த ஒரு கடற்கரை ஓரத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அவர் நின்றுட்டு இருக்கிறாரு. திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்திலே நெருங்கினார்கள். ஒரு கூட்டம், பெரிய கூட்டம் அவர் அப்ரோச் பண்ணுது. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். 2 போட் அங்க நிக்குது. அதை பார்க்கிறார் ஜீசஸ். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அது யாரோடதுன்னா அந்த ஓனர்ஸ், அந்த படகுல மீன் பிடிக்கிறவங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்களாம், வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். இது பகல் நேரத்துல நடக்குது, இது இரவு நேரத்துல இல்லை, இது பகல் நேரத்துல நடக்குது. அவங்க அலசி கொண்டிருந்தார்கள் அப்படின்னா அவங்க அதை கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த வலையெல்லாம். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். இதுதான் பிரசங்க மேடை. ஏன்னா எல்லா ஜனங்களும் நிற்கிறாங்க, இவர் நிற்கிறாங்க, இவர் பின்னாடி இருக்கவங்க பார்க்க முடியாது, ஃப்ரண்ட்ல இருக்கவங்க பார்ப்பாங்க, பேக் நம்ம பார்க்க முடியாது. அதுக்காக என்ன பண்ணாரு, ஒரு போட்டை கொஞ்சம் தூரம் தள்ளி அது மேலே ஏறி நிற்கிறார். அதான் புல்பீட் அவருக்கு, பிரசங்க மேடை. அது மேலே ஏறி நின்று பேசுறார். இப்போ இதுல நமக்கு சத்தியம் இருக்குது. இது சாதாரணமா நம்ம அப்படியே போயிடக்கூடாது, இது அப்படியே கிராஸ் பண்ணி போயிடக்கூடாது. எந்த இடத்துலையும் கர்த்தர் நமக்கு ஒரு பிரசங்க மேடையை கொடுக்க முடியும். wherever you are, God can provide a pulpit for you. எனக்கு அங்க மேடை இல்லையே, இங்க மேடையெல்லாம் இல்லையே, பிரசங்கம் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்தாதான் நான் பண்ண முடியும். இல்லை, எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல ஊழியம் செய்ய முடியும்ன்றதான் இங்க சொல்றாரு. இது ஒரு ஜெப ஆலயத்தில் நடந்தது, ஒரு சினகாக்ல நடந்தது அப்படி இல்லைங்க, ஒரு படகு துறையில நடக்குது. இதுதான் கண்ணை திறக்கும், இதுதான் அறிவு கண்ணை, ஞான கண்ணை திறக்கும், நம்முடைய இருதயத்தின் கண்களை திறக்கும், பிரகாசம் மூலம் மனக்கண்களை தாரும்னா இதுதான்.
அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் போதகம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அங்க வலைகளை அலசி கொண்டிருந்த பேதுரும் இதை கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறார். என்ன போதகம் பண்ணியிருப்பார்னா, நீங்க வாழ்க்கை குறித்து தான் பேசியிருப்பார். மனுஷனுக்கு தேவையானதை பிரயோஜனமான காரியத்தை தான் பேசியிருப்பார். அது ஏசாயா 48:17 இருக்குது. பிரயோஜனமானது நான் உங்களுக்கு போதித்து நீங்க நடக்க வேண்டிய வழியிலே உங்களை வழி நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். எனக்கு வாழ்க்கைக்கு தேவையானதை பிரயோஜனமானதை தான் நான் கற்றுக் கொடுப்பேன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. அப்ப அதைத்தான் பேதுருவும் கேட்டுட்டு உட்கார்ந்து இருந்திருக்கிறார். அந்த கூட்டத்தில் அவரும் தான் இருந்திருக்கிறாரு. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய், ஏன்னா இவர் நிக்கிற போட்டு யாருடைய போட்டு? பேதுருடைய போட்டு. ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இந்த இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா, பேதுரு இப்ப சொல்லலை, நாங்கள் ராத்திரி எல்லாம் நாங்கள் வலை போட்டோம் என பின்னாடி சொல்றாரு. வந்து உங்க சொல்றாரு பாருங்க, அதுக்கு அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க. அதுக்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. அப்ப எதுவுமே அகப்படலைன்னு சொல்லி இவர் பேதுரு ஆண்டவர்கிட்ட சொல்லல, ஜீசஸ்ட. பேதுரு கேட்கறதுக்கு முன்னாடியே வா மீன் பிடிக்க வான்றாரு. அப்ப ஆண்டவர் இவர் கேட்கறதுக்கு முன்னாடி அதை தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்று அகப்படவில்லை. இதுல என்ன யாரு பேசுறா? பேதுரு பேசுறார். இவர் யாரு? இவர் மீன் பிடிக்கிறவர். இவர் திடீர்னு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கல. அன்னைக்கு ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீன் பிடிக்க வந்தாங்க. நானும் ஒரு வாரமா அதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போதான் புதுசா வேலைக்கு சேர்ந்தேன். அப்படி இல்லை. பேதுரு சின்ன வயசுல இருந்து மீன் பிடிக்கிறவர். கடலின் ஆழம் தெரியும், எங்க மீன் இருக்கும் எங்க மீன் இருக்காது, எந்த சீசன்ல என்ன மீன் கிடைக்கும், எல்லாமே அத்துப்படி பேதுருக்கு. அப்படிப்பட்டவர் சொல்றாரு, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். ஆனாலும் கீழ்ப்படுகிறார் பாருங்க. ஆனால் கீழ்ப்படுகிறாரு. ஸோ நம்ம ஆண்டவரோட ஆர்கியூ பண்ணக்கூடாது. வி ஷுட் நாட் ஆர்கியூ வித் ஹிம். உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையே போடுகிறேன்றாரு. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். பெரிய மிராக்கிள் நடக்குது. மீனே இல்லாத இடத்துல வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இது இன்னும் இப்போ ஒரு ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஒரு மிராக்கிள் முடிஞ்சிருச்சாங்க. அப்ப பாருங்க, இன்னும் இருக்குது. அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு செய்கை காட்டினார். இந்த ஒரு படகு பத்தல, அவ்வளவு மீனை வள்ளி அள்ளி போட்டும் இது பூரா நிரம்பிருச்சு, இன்னும் வந்துகிட்டே இருக்கு மீன். அப்ப மற்ற படகுல இருக்கவங்களை கூப்பிடுறாங்க. அவர்கள் 2 படகுகளை அமலத்தக்கதாக நிரப்பினார்கள். இப்ப பாருங்க, இயேசுவின் பாதத்தில் விழுந்து சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். நீர் ஆண்டவர், நான் மனுஷன். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அவங்களும் அங்க இருந்திருக்கிறாங்க, அவங்க அந்த அடுத்த போட்ல. அப்பொழுது இயேசு சீமோனுக்கு, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இப்ப இதுல பாத்தீங்கன்னா, போட் எடுத்துட்டு போற வரைக்கும் நான் சொன்னேன். போட்டை எடுத்துட்டு போகும்போது பேதுருவும் இயேசுவும் பேசாம போயிருக்க மாட்டாங்க. எதிரெதிர உட்கார்ந்து இருந்திருப்பாங்க. ஒருத்தர் பார்க்குற மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. பேதுரு கையில 2 துடுப்பு இருந்திருக்கும். 2 துடுப்பையும் போட்டு போயிட்டே இருந்திருப்பாரு. அப்ப என்ன பேசியிருப்பாங்கன்றத நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கணும். இப்ப அங்க பேசினதெல்லாம், கடற்கரையில நின்று பேசினதெல்லாம் பேதுரு கேட்டார். அதை பத்திலாம் சொல்லியிருப்பார். நீர் அங்க அதெல்லாம் சொன்னீர. இவர் ஒரு ஞானின்னு நினைச்சிருப்பாரு பேதுரு. நல்லா வாழ்க்கையை குறிச்ச தத்துவங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. வாழ்க்கையில் உள்ள செயல்பாடெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. மனுஷனை குறித்து நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. மனுஷனுடைய சிந்தனைகள் எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்படிதான் பேசிட்டு போயிருப்பார். ஒரு ஆண்டவர் என்ற வெளிப்பாடு கிடையாது பேதுருக்கு. அப்ப எப்படி பேசியிருப்பாரு? தன்னை கூட நல்ல ஞானம் உள்ள ஒரு மனுஷன், தான் படிப்பறிவு இல்லாத ஒரு மனுஷன்,
வெறும் மீன் பிடிக்கிறவர். ஆனா அவர் வாழ்க்கையை முழுக்க தெரிந்து வைத்திருந்த நல்ல ஒரு ஞானின்னு நினைச்சு பேசிட்டு போயிருப்பார். நீர் பேசுறதெல்லாம் அருமையா பேசினீர் ஆண்டவரே, ஆண்டவரே நிலுக்க மாட்டார், நல்லா பேசினீர். ஒரு சாதாரண மனுஷனை தான் பார்த்திருப்பார். நல்லா பேசினீர், வாழ்க்கை குறித்து நீர் பேசின காரியங்களை, என்னென்ன காரியங்கள்லாம் சொன்னீர், அதெல்லாம் ரொம்ப நல்லா பேசினீர். ஆனா இது அப்படி இல்லை, என்னுடைய ப்ரொஃபஷன் உனக்கு தெரியாதுன்னு இருப்பார். எங்க ப்ரொஃபஷன் தெரியாது. இப்ப மீன் ராத்திரி தான் பிடிப்போம், அது உனக்கு தெரியுமான்னு தெரியல. எவ்வளோ விவரம் பேசினீர் வாழ்க்கையை குறித்து, ஆனா மீன் பிடிக்கிறத பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. மீன்கள் ராத்திரியில தான் மேல வரும், கடலுக்கு மேல வரும், அப்பதான் நம்ம போய் பிடிக்க முடியும். நீங்க காலையில போனீங்கன்னா கிடைக்காது, மீன் எல்லாம் ஆழத்துக்குள்ள போயிடும். இப்படிலாம் சொல்லியிருப்பாரு, இதெல்லாம் நடந்திருக்கும். நீ சொல்கிறீர், நல்லா பேசுறீர், சரி நீங்க நல்ல மனுஷனா இருக்கிறீர், அதுக்காக நான் வாரேன், போய் பார்ப்போம்னா நான் வாரேன் இருப்பார். வலையை போடுன்னு இருப்பார் இயேசு கிறிஸ்து. இவர் போட்ட உடனே ரஃபா கூட பேசியிருப்பார், அந்த போகும்போது ரஃபா கூட பேசியிருப்பார். ஏன்னா அவர் அவர் இனிமே சாதாரணமா யோசித்து பார்க்கணும். நம்ம உள்ளுக்குள்ள நம்ம ஒரு குழந்தை மாதிரி யோசித்து பார்க்கணும். ஒரு குழந்தை நம்மகிட்ட கேள்வி கேட்டா எப்படி கேட்கும்? இந்த கதையை ஒரு குழந்தைகிட்ட சொன்னீங்கன்னா அந்த குழந்தை எப்படி கேள்வி கேட்கும்? பேதுரு எப்படி மற்றவங்ககிட்ட பேசுவாரோ ரஃபா, அந்திரேயாட்டெல்லாம், யாக்கோபு, மற்றவங்க அவங்க கொலீக்ஸ் எல்லாம் எப்படி பேசியிருப்பாரு? சாதாரணமாக பேசியிருப்பார். இதெல்லாம் வராதுடா, இதெல்லாம் போட்டு இழுத்துக்கிட்டு கிடக்காதீங்க, அதெல்லாம் வராதுன்னு இருப்பார். இவர் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பார். அதே மாதிரிதான் இவர் இயேசுகிட்ட பேசியிருப்பாரு. பெருசே, நீர் என்ன சொல்கிறீன்னு தெரியல, நீ நல்ல ஒரு பெரிய மனுஷனா இருக்கிறீர், என்ன உனக்கு தெரியும் தெரியல, சரி நீ சொல்லுகிறீன்னா வாரேன், இப்படிலாம் பேசியிருப்பாரு நெகட்டிவா. சரி வலையை போடணும்னா நீ வலையை போட்டிருப்பாரு. போட்டுட்டு என்ன பண்ணியிருப்பாரு? ஒரு ஏகத்தாளமா போட்டிருப்பாரு, அசட்டையா. போட சொல்கிறீங்க, போடுறேன், ஒன்றும் இல்லை, திரும்பி போக போகிறோம், சும்மா தான் போக போகிறோம், திரும்பி என்னத்தை கிடைக்க போகுது, அப்படிதான் போட்டிருப்பாரு. ஆனால் போட்டுட்டு அதை இழுக்க முடியல, இழுக்கலாம்னா இழுக்க முடியல. பாறைகிற சிக்கிறதுக்குமா இருக்குன்னு இருப்பாரு. அப்பவும் நம்பிக்கை இருக்காது, ஏதாவது பாறைகீரில் சிக்கும், அப்பப்போ சிக்கும் அப்படின்னு இருப்பார் இயேசு கிறிஸ்துட்ட. இயேசு கிறிஸ்து அமைதியாக தான் இருந்திருப்பார். ஏதாவது பாறை அப்படியே கல்லுகளில் சிக்கினா இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு இருப்பார். அப்படி பிடிச்சி இழுத்து பார்க்குறாரு, வரல. ஆனால் ரஃப்பான ஆள் பேதுரு. ஏன்னா சின்ன வயசுல இருந்து மீனை அள்ளி அள்ளி எடுத்த உடம்பு, அது திடகாத்திரமான உடம்பு, அது பிடிச்சி இழுத்தா பூரா மீன். அப்ப பேதுருடைய முகம் எப்படி இருந்திருக்கு யோசித்து பாருங்க. பேதுருடைய முகம் அந்த மீன்களை பார்த்த உடனே அவர் இயேசு எப்படி பார்த்திருப்பார் யோசித்து பாருங்க. சரி, ஒரு பண்டில் போட்டாரு, போட்டு போனே அந்த வலையை நம்ம எல்லாம் போட்டுட்டு திரும்ப அந்த வலையை திரும்ப உள்ள போட்டிருப்பாரு. திரும்ப எடுத்தா திரும்ப அதே மாதிரி சிக்குது. ஆனா இந்த தடவை தடவை போடும்போது முழுக்க முழுக்க சந்தேகத்துல போட்டார், நிச்சயமா இது கிடைக்காதுன்னு தான் போட்டார். ஆனா இப்ப போடும்போது இப்ப கிடைக்கும், எவ்வளவு கிடைக்கும் பார்த்தா திரும்ப அதே மாதிரி இப்படி போட்டு போட்டு வலை படகு பூரா நிரம்புது. இயேசும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணிருப்பார். இப்ப இயேசு கிறிஸ்து எப்படி பார்த்திருப்பார் யோசித்து பாருங்க. இன்னும் இருக்குதா? அப்ப அவங்க யாக்கம் போய்கிட்டு இருக்கான் போட்டுல, அவங்களும் கை காமிக்கிறார், வாங்கன்னு காமிக்கிறார், போடுங்க வலையன்றார். போட்டு அவங்களும் பூரா எடுக்கிறானுங்க. பூரா எடுத்து 2 படம் நிரம்பிடுச்சு. இப்ப இப்ப எப்படி பார்ப்பாங்க யோசித்து பாருங்க. இப்ப இயேசு கிறிஸ்து எப்படி பார்ப்பாங்க? பேதுருவால எதுவுமே செஞ்சிருக்க முடியாது. நீர் ஆண்டவர், திரும்பி சரி கரைக்கு போவோம் அப்படின்னு கரைக்கு வரும்போது 2 படம் சேர்ந்து வந்திருக்கும். இப்ப இயேசு எதுவுமே பேசல, அமைதியா உட்கார்ந்துருக்காரு. ஆனா பேதுருவால முடியுமா? துடுப்பு கூட கூட முடியாது. அவர் அவர் கடலுக்குள்ள போகும்போது இருந்த பேதுரு வேற, கடலுக்குள்ள இருந்து திரும்ப கடற்கரைக்கு திரும்பும் போது இருந்த பேதுரு வேற. இப்ப முதல்ல பார்க்கும்போது ஒரு ஞானின்னு பார்த்துட்டு போனார், இப்ப வரும்போது தெய்வம், கடவுள். அப்ப எப்படிதான் யோசிச்சிருப்பாரு? இந்த இடத்துல இந்த மீன் கிடையாது, ராத்திரி முழுக்க நான் தான் பார்த்தேன், ராத்திரி முழுக்க இதே இடத்துல நான் வலையெல்லாம் போட்டு பார்த்தேன், எதுவுமே கிடைக்கல. இந்த இடத்துல இவ்வளவு மீன் வருதுன்னா, அதுவும் மேல மிதக்குதுன்னா, இவ்வளவு மீனையும் இவர் கொண்டாந்துருக்கிறார். எதுக்கு? தான் யாருன்றதை காமிக்கிறதுக்காக, எனக்கு காமிக்கிறதுக்காக இவர் வந்திருக்கிறார். அப்ப இவர் நோக்கத்தோட வந்திருக்கிறார். இவர் நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும்? பவுல் கேட்ட மாதிரி கேட்டிருப்பார், நான் என்ன செய்யணும் இருப்பார். கையில இறங்கியாச்சு. ஆனா கடற்கரையில் இருந்த மிச்ச தோழர்கள்லாம் இருக்கிறாங்க, மீன் பிடிக்கிறவங்க. அவங்கெல்லாம் ஆச்சரியமா பார்த்துருப்பாங்க.
ஏன்னா எல்லாரும் வலையை அலசிக்கிட்டு இருப்பாங்க, அதுல ஏதாவது சிக்கி இருக்கும், அந்த சிக்கல்லாம் எடுப்பாங்க. வலையில உள்ள சிக்கல் இருக்கும், வேற ஏதாவது சிக்கி இருக்கும், வேற ஏதாவது பொருட்கள்லாம் சிக்கி இருக்கும், அதுல அந்த வேண்டாத பொருள்லாம் எடுத்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. எல்லாம் எடுத்து க்ளீன் பண்றவங்க க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. 2 போட்டு முதல்ல பேதுரு உள்ள போகும்போதே இவங்களுக்கு டவுட்டா இருந்திருக்கும். என்ன பேதுருன்னு இருப்பாங்க உள்ள போகும்போது, என்ன பேதுரு, என்னாச்சு உனக்கு, என்ன பைத்தியமா, என்ன பகல்ல போய் மீன் பிடிக்க போற அப்படின்னு இருப்பாங்க. அவர் சொல்றாருன்னா, பேசுறாரியா நல்லா, மீன் பிடிக்கிறது நமக்கு தானே தெரியும், அவருக்கு என்ன தெரியும், அவர் சொன்னான்றக்கா நீ போறேன்னு இருப்பானுங்க. ஆனா பேதுரு தைரியமான ஆள். இது என்னதான் பார்ப்போம்னு உள்ள போறார், அட்வென்ச்சர் உள்ள போறார். இப்ப திரும்பி வரும்போது இவங்க எல்லாம் அனுமதிப்பாங்க, அப்படியே பார்த்துட்டு தூரம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. தூரம் அப்படியே எல்லாம் க்ளைம் பண்ணிட்டு அப்படியே மெதுவாக அப்படியே பார்த்துருப்பாங்க. இப்ப வரும்போது பார்த்தா 2 போட்டு வருது, மீன் ஃபுல்லா இருக்குது. இவங்க ஒருத்தர் பார்த்துருப்பாங்க, ஒருத்தர் பார்த்துட்டு எல்லாம் போட்டு அப்படியே நெளிச்சு நின்றுருப்பானுங்க, நின்று பார்த்துருப்பானுங்க. போட்டவங்க எல்லாரும் போய் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. சாதாரணமாக காணக்கிற ஏன்னா 2 படகு நிரம்பத்தக்கதாக மீன்கள் இருக்குது, அள்ளி அள்ளி எடுக்கிறானுங்க. எல்லாம் எடுத்து ஹெல்ப் பண்றாங்க, எல்லாம் எடுத்து போட்ட எல்லாம் எடுத்து போடுறதை விட எல்லாருடைய பார்வை இயேசு பார்த்துட்டே இருந்திருக்கும். இயேசு பார்த்துட்டே இருந்திருப்பானுங்க. இயேசு கிறிஸ்து நிக்கிறாரு, இப்ப எல்லாம் நிக்கிறாங்க. இப்ப எல்லாம் மீன் எல்லாம் எல்லாம் வச்சுட்டு இப்ப எல்லாம் நிக்கிறாங்க. மிச்சவங்க என்ன பண்ணுவாங்க, சாதாரணமான திங்கிங் உள்ள இருப்பான், ஒரு மனுஷன் யோசிக்கிறது மாதிரி யோசிச்சுட்டு இருப்பானுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பேதுரு அப்ப எப்படி வண்டி வண்டி எத்தனை வண்டி எடுத்துக்கலாம், மார்க்கெட்டு கொண்டு போகணும், என்ன மார்க்கெட் கொண்டு விற்கிறது கொண்டு போகணும், கொண்டு போய் எல்லாம் எல்லாம் எடுத்து எத்தனை வண்டி, 3 வண்டி போகுமா, 4 வண்டி போகுமா, 7 வண்டி போடுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேதுரு அமைதியா இருங்கன்னு இருப்பார், எல்லாம் அமைதியா இருங்கன்னு இருப்பார். ஏன்னா இயேசு நிக்கிறார். இதுல சென்டர் பாயிண்ட் யார் போக்கஸ்னா, இயேசு தான். அமைதியா இருங்க, இப்ப அவர் பேசணும். ஒரு அற்புதத்தை செய்து தான் யாருன்றதை காமிச்சிட்டார் பேதுருக்கு. இவங்க எல்லாருக்கும் தெரியாது என்ன நடந்ததுன்றது, கடலுக்குள்ள என்ன நடந்ததுன்றத முதல்ல கண்டது அந்த அற்புதத்தை பேதுரு தான். இப்ப அவர் என்ன பேச போறார், என்ன செய்யணும், ஏதோ ஒரு காரியம், இப்ப நான் என்ன செய்யணும். அப்ப இது நமக்கும் தான். இது நம்ம அந்த இடத்துல இருந்தா, உங்க ப்ரொஃபஷன்ல கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்தார்னா என்ன நடக்கும்ன்றதா இங்க. பீட்டருடைய ப்ரொஃபஷனுக்குள்ள என்ட்ரானார், இந்த மிராக்களை பண்ணார். அப்ப உங்க ப்ரொஃபஷன்ல வந்தாலும் அதான் பண்ணுவார். பணம் தானே, எவ்வளவு சம்பாதிப்ப, இந்த அள்ளி போடுவார். வீடா, ஒரு வீட்டுக்கு 2 வீடு, இந்த 4 வீடு, ஒரு காருக்கு 2 காரு, இன்னும் என்ன வேணும், இன்னும் என்ன பண்ண போற, இதுதானே, இதுதானே பேதுரு, இவ்வளவுதான். இந்த மீனை பிடிச்சு 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 என்ன பண்ண போற, அல்டிமேட்டா என்ன பண்ண போற, எவ்வளவு பிடிக்க போற, இவ்வளவு பிடிப்பியா, இது என்ன பண்ண போற, நீ மார்க்கெட்ல வித்துருவ, பணம் வரும், அதுக்கப்புறம் திரும்ப மீன் பிடிப்ப, திரும்ப விற்ப, பணம், திரும்ப என்ன பண்ண போற, வாட் ஆர் யூ கோயிங் டு அச்சீவ், உன் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன, நீ சம்பாதிச்சு என்ன பண்ண போற, ஓடி ஓடி நீ உழைச்சு சம்பாரிச்சு நீ என்ன பண்ண போற, அல்டிமேட்டா என்ன பண்ண போற, சேச்சுரேஷன். இது இவ்வளவுதான். எல்லாரும் மீன் தொட்டி வச்சு மீன் போட்டு அழகு பார்க்கறதும் கிடையாது. எல்லாரும் அங்க ஆக்சிஜன் வரதுக்கு ஒரு டியூப் போட்டுட்டு, அப்பப்போ பொறி போட்டுட்டு, அதுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு எத்தனை பேர் வளர்ப்பாங்க. 99% சாப்பிட்றவங்க தான் அந்த மீனை சாப்பிட்ட பிறகு அடுத்து திரும்ப மீன் பிடிப்ப, மீன் சாப்பிடுவாங்க. இவ்வளவுதான். நீ மீன் பிடிச்சு கொடுக்க போற, அவங்க சாப்பிட போறாங்க. அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையுடைய அர்த்தம் என்ன, வா மனுஷர்களை பிடிக்கலாம்ன்றார். இது அழிந்து போகிற மீன், இந்த மீன் அழிஞ்சு போயிடும், இதை பிடிச்சு பிடிச்சு போடுற நீ. ஒரு மனுஷன் அழிந்து போக போறேன்ற மனுஷனுக்கு உன் வாழ்க்கைக்கு அழியாத நித்திய ஜீவன் உண்டு. இந்த உலகத்துக்கு அப்புறம் பரலோகம்னு ஒண்ணு இருக்குது, அந்த பரலோகத்துக்கு நடத்தலாம் வான்னு கூப்பிடுறார். எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்து நிக்கிறாரு, ஒரு பக்கம் மலை மாதிரி குமிஞ்சு மீன்கள் கிடக்குது. பேதர் இதையும் பார்த்திருப்பார், அவரையும் பார்த்திருப்பார். இதுதான் நமக்கும் அல்டிமேட்டா என்ன நடக்கும், இதுதானே. அப்புறம் வேற என்ன பண்ண போறேன், உனக்கு ஒரு வீடு வேணும். நான் பிரசங்கி புத்தகத்தை, அதுதான் அருமையான பிரசங்கி, அவளை உள்ள டிராவல் பண்ணிட்டு வந்தேன்.
அது அது வந்து நெகட்டிவாக பார்க்குறாங்க எல்லாரும். அது பாசிட்டிவாக பார்க்க வேண்டியது. வாழ்க்கையில் என்ன பண்ண போறீங்க? இங்கே நீ பெரிய ஞானியா இருந்து நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும் நீயும் சாகத்தான் போற. முட்டாள்தனமா இருந்து நீ என்ன சம்பாதிச்சாலும் உனக்கும் ஒரே மாதிரி சாவு தான். ஞானியும் ஒரே மாதிரி தான் செத்து போக போறான். மூடனும், ஞானம் இல்லாத மூடனும் ஒரே மாதிரி தான் செத்து போக போறான். என்ன நடக்க போதீங்க அப்படின்னு கேட்டேன்னு சொல்ல. அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கைக்கு இப்ப நீ எப்படி வாழ்றையோ அதுதான் அங்க நிர்ணயிக்கும் அந்த வாழ்க்கைக்கு நீ போறதுக்கு. நீ பரலோகத்துக்குள்ள போகணும். இங்கேயோட வாழ்க்கை முடிய போறது இல்லை. மனுஷனுக்குள்ள ஒரு தவிப்பு இருக்கும். சிருஷ்டிப்பு ஏங்குகிறதுன்றார் ரோமர்ல பவுல். நமக்குள்ள ஒரு ஆவியில ஒரு தவிப்பு இருக்கும். அந்த தவிப்பு பேதுருட்ட பார்த்தாரு ஆண்டவர். அதை பேதுருவை பார்க்க வச்சார். உன் தவிப்பு அடங்குமா? உன் ஆவிக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கு, ஒரு தவிப்பு இருக்குது, ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, ஒரு தாகம் இருக்குது. அது இந்த மீன் பிடிக்கிறதுனால ஆகாது பேதுரு. என் பின்னால வா. மனுஷர்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. உன் வாழ்க்கை என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ற? கர்த்தர் வாழ்க்கை எப்படி படைச்சிருக்கிறார், மனுஷனை எப்படி படைச்சிருக்கிறார், மனுஷன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தா அது அவனுக்கு திருப்தியா இருக்கும், அவன் தாகம் எப்படி அடங்கும் அப்படின்றத கற்றுக் கொடுக்கலாம் வான்ற. அப்பதான் எல்லாத்தையும் விட்டு போறாருன்னு. ஸோ இது ஏதோ மீன் பிடிக்கிறார்ல, இதுக்குள்ள இவ்வளவு ஒரு சக்தி இருக்குது. இன்னும் நான் பேசலாம். இது ஒரு மணி நேரம் எபிசோடா எடுக்க முடியும். அவங்க எப்படியெல்லாம் அந்த கான்வர்சேஷன் போச்சு. பேதுருடைய பழைய வாழ்க்கை, பாஸ்ட் லைஃப், ஃப்ளாஷ்பேக்னு வாங்க. ஃபிலிம் டெக்னிக்ல வந்து ஃப்ளாஷ்பேக்னா ஒரு கதையை வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து தொடங்கியும் போகலாம், பாதிலேருந்து தொடங்கியும் போகலாம். இப்போ வந்து எப்படின்னா இந்த இடத்த காமிச்சிட்டு பேதுருவுடைய இந்த மிராக்கிள் நடந்தது, இயேசுக்கு பின்னாடி போனார்னு காமிச்சிட்டு பேதுருடைய வாலிப பிராயம் எப்படி இருந்தது, சின்ன வயசு சைல்ட்ஹுட்ல இருந்து அவர் எப்படி வளர்ந்து வந்தாரு அப்படின்றதெல்லாம் கொண்டு வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வரலாம். இதுக்கு அப்புறம் என்ன நடந்தது, பேதுரு வந்து ஆண்டவருக்கு பின்னால போன பிறகு என்னெல்லாம் நடந்ததுன்றதையும் கொண்டு போகலாம். அதுக்குத்தான் நம்மளுடைய இமேஜினேஷனை யூஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் ஏசு கிறிஸ்து மிராக்கிள் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஏசு கிறிஸ்து மிராக்கிள் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இவர் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. வியாதியெல்லாம் சுகப்படுத்துறார், குருடனுக்கு பார்வை கொடுக்கிறார், செவிட்டு ஊமைக்கு அத அந்த செவிடனுக்கு காது கேட்க வைக்கிறார், ஊமையை பேச வைக்கிறார். பிசாசு பிடிச்சவன் 6000 பிசாசு பிடிச்சவனுக்கு விடுதலை கொடுக்கிறாரு. தண்ணீரை திராட்சரசம் மாத்திரம் கொஞ்சம் அப்போ கொஞ்சம் மீனை எடுத்து பல்லாயிரங்களுக்கு கொடுக்கிறாரு. பெரிய பெரிய மிராக்கிள் நடக்கிற பேதுரு அதெல்லாம் பார்த்துக்கிட்டே வர்றாரு. அதுக்கப்புறம் ஏசு கிறிஸ்து சிலுவைக்கு போக போறேன், என்னை ஒரு திருடனை பிடிக்கிற மாதிரி பிடிச்சு போக போறாங்க, சிலுவையில் என்னை அரைஞ்சிருவாங்க, நான் இறந்துருவேன், நான் 3ஆம் நாள் நான் உயிரோடு எழும்புவேன், நான் பரலோகத்துக்கு போவேன், நான் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன், அவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவார், உங்களை நடத்துவார் அப்படிலாம் சொல்றாரு. அதெல்லாம் அவங்க நம்பல. இவங்க வந்து ஏரோது பிலாத்து மாதிரி இவர் ஒரு ராஜாவா உட்காருவார், பெரிய கிரீடை வச்சுட்டு சிங்காசனம் உட்கார், நம்ம எல்லாம் வலது பக்கத்துல இடது பக்கத்துல உட்காந்துக்கலாம், இப்படி எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேர்ல்ட்லி கிங்டம் இவங்க யோசித்ததெல்லாம். ஆனா அவரை வந்து சிலுவையில் அடிச்ச உடனே அவ்வளவு பேர் செதறி ஓடிட்டான். அவ்வளவு பேரும் இவங்க பதுங்கிட்டாங்க, ஒரு வீட்டுக்குள்ள போய் பதுங்கிட்டாங்க. நீ அடுத்து இவங்க நம்மளையும் பிடிச்சி சிலுவையில் அடிச்சிருவாங்கன்ட்டு. பார்த்தீங்கன்னா உயிரோட எழுமையை அந்த ரூம்குள்ள வந்து நிற்கிறாரு. அவங்க பூட்டின அறைக்குள்ள கதவை தட்டலை, இவங்க கதவை திறக்கலை. அதுக்கு பூட்டின அறைக்குள்ள வந்து இவர் தரிசனமா நிற்கிறாரு. இவங்ககிட்ட வாங்கி சாப்பிட்றாரு. இவங்க பயப்படுறாங்க. இப்படியெல்லாம் போகுது. அதுக்கப்புறம் பேதுரு எப்படிலாம் மிராக்கிள் பண்றாருன்னு. சரி, இப்படி பார்க்கும்போது தான் இந்த பேதுரு மாதிரி தான் நம்மளும், இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தர் கடந்து வர முடியுன்ற நம்பிக்கை உண்டாகும். அதுக்கு தான் விஷுவலா பார்க்கணுன்றது.